ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஐடெல் ஜினோ 100 இது வந்து ஒரு 4G ஃபோன் தான். நம்ம தளபதி மொபைல்ஸில் வந்து ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அப்படி ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம். இந்த ஃபோனோட சைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 6.6 வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்க்கும்போது அப்படியே வந்து ஒன் ப்ளஸ் நீங்கள் 13s பார்த்துருப்பீங்க, அந்த டிசைன் அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிசைனில் உண்மையிலே சூப்பராக மிரட்டி விட்டுருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 19 Hz ரெஃபரன்ஸ் ரேட் இருக்குது. 480 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைமென்ஷன் பார்க்கும்போது 8.5 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 நேனம்ஸும் போட்டுக்கலாம். சரிங்களா? 6.6 இன்ச்சஸ் வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720 × 1612 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 267 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸில் வந்து Android 15 வந்து கிடைக்குது. கோ எடிஷன் சொல்கிறாங்க, அந்த எடிஷன் தான் கொடுத்துருக்காங்க. Android 15 கோ எடிஷன். சரிங்களா? ஐடெல்ல அப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஐடெலோட OS வந்து 15ல் வந்து ரன் ஆகுது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. சிப் செட்னு பார்க்கும்போது யுனி SoC T7100. சரிங்களா? சிபியூன்னு பார்க்கும்போது ஆக்டோ கோர் கொடுத்துருக்காங்க 1.8ல் கிராஃபிக்ஸ். சரிங்களா? கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பவர் VR GE 8322. சரிங்களா? வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3GB 64 4GB 64. நம்ம பார்த்துட்டு இருக்க அன்பாக்சிங் வந்து 3GB ரேமு 64GB ஸ்டோரேஜ். இந்த பேக் சைடு பாருங்கள், அப்படியே வந்து ஒன் ப்ளஸ் ஃபோனை பார்த்த மாதிரியே இருக்கும். இந்த ஸ்டிக்கரில் வந்து ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன், ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டுக்கு உண்மையிலே இந்த டிசைன் யாருமே கொடுக்க மாட்டாங்க. டிசைனுக்காண்டி இந்த ஃபோனை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். இந்த ஒன் ப்ளஸ் ஃப்ளாக்ஷிப் டிசைன் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இதில் கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் சப்போர்ட் வந்துட்டு 1080p 13fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். லவுட் ஸ்பீக்கர் இருக்குது, 3.5 mm ஜாக் இருக்குது, வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குது, டியூவல் பேண்டு. ப்ளூடூத் வந்து 5.0 கொடுத்துருக்காங்க. NFC இந்த ஃபோனில் கிடையாது. அது மாதிரி USB வந்து Type-C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. Type-C தான். சரிங்களா? உங்களுக்கு அடாப்டர் கேபிள் எல்லாமே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு சைடில் செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு 4G ஃபோன் தான், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதோட பட்ஜெட்னு பார்க்கும்போது உங்களுக்கு 7000 சம்திங் தான் வரும். சரிங்களா? ஃபோனை பொறுத்த வரைக்கும் பிளாக்கு, டைட்டேனியம் கோல்டு, சில்க் கிரீன், இந்த 3 கலர்லாம் வந்து ஒன் ப்ளஸும் லான்ச் பண்ணாங்க. அந்த ஒன் ப்ளஸ் டிசைன் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது அதே கலரில் இவங்களும் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ அந்த ஃபோனை வந்து லாகின் பண்ணிட்டேன். சரிங்களா? பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நாள் 1.5 நாள் வந்து சார்ஜ் பேக்கப் வந்து நிற்கிது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடெல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே வாரண்ட்டி வந்து 100 days வந்து ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 100 days மட்டும். இந்த ஃபோனு மட்டும் இல்லை, எல்லா ஆண்ட்ராய்டு ஐடெல்ல எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோனும். சரிங்களா? 3 மாதத்தில் நீங்கள் வந்து கீழே போட்டு டிஸ்பிளே உடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே காசை வந்து ஃப்ரீயாகவே வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. சர்வீஸ் சார்ஜ் மட்டும் தான் வாங்குவாங்க, டிஸ்பிளே காசு வாங்க மாட்டாங்க. வழக்கம் போல் வந்து 1 year வாரண்ட்டி எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபர். சரிங்களா? உள்ளே அந்த கார்டு வச்சுருப்பாங்க. சரிங்களா? 100 days ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து குவாலிட்டியான பேக் கேஸும் கொடுத்துருக்காங்க. அந்த பேக் கேஸ் பாருங்கள், இந்த கேஸ்லாம் வந்து நீங்கள் விவோ ஓப்போவில் கூட வந்து சிலிக்கான் கேஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு ஐடெல் வந்து பேக் கேஸ் கூட நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஃபோன் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஐடெல் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான டெம்பர் கிளாஸ் போட்டுக்கோங்க. நம்ம கடையில் வாங்கினா 5D டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவேன். சரிங்களா? கேஸ் நீங்கள் வந்து ஃப்ளிப்கோர் வேணால் ஃப்ளிப்கோர் வாங்கி போட்டுக்கோங்க. பேக் கேஸ் நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக காசு கொடுத்து வாங்க வேண்டாம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ, நிறைய மொபைலோட ரிவ்யூ ப்ராப்பராக கொடுப்பேன். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.